இந்த சேனலை தொடர்ந்து நடத்த உதவி செய்ய நினைப்பவர்கள் உதவி செய்யலாம். வணக்கம். முதல்ல ஒரு வீடியோ பாருங்க. स्मृति जुबिन ईरानी ईश्वर की शपथ लेती हूँ. இவங்களை எங்கேயாவது பார்த்த ஞாபகம் இருக்கா? ஸ்மிருதி இரானி. அதாவது நம்முடைய சமகாலத்தில் இவ்வளவு பெரிய அளவில் மக்கள் மத்தியில் பிரபலமான ஒரு அரசியல்வாதி இவங்க தான். ஆனால் அதே நேரத்தில் அதைவிட மிகப்பெரிய வீழ்ச்சி அடைந்த ஒரு அரசியல்வாதியும் இவராகத்தான் இருக்க முடியும், இல்லையா? இன்றைக்கு ஸ்மிருதி இரானி சீரியல் வாய்ப்புக்காக அலைந்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு செய்தி இன்றைக்கு வந்து கொண்டிருக்கிறது. முதல்ல இந்த ஸ்மிருதி இரானி என்று சொல்லக்கூடிய நபர் யார் அப்படின்னு பார்க்கணும். உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும், அவங்க ஒரு மாடலிங், ஒரு நடிகை, சரியா? இவங்களுடைய அப்பா அம்மா ரெண்டு பேருமே ஆர்எஸ்எஸ் காரங்களாக இருக்கிறனால பாஜகவினுடைய அன்றைக்கு மிக முக்கியமான தலைவராக இருந்த பிரமோத் மகாஜன் என்று சொல்லக்கூடிய நபர். இந்த பிரமோத் மகாஜன் இவர்களுடைய குடும்பத்தினுடைய நெருங்கிய நண்பர். இப்போ பிரமோத் மகாஜனுடைய தொடர்பு இவங்களுக்கு கிடைத்த காரணத்தினால் பாஜகவிற்குள்ள வர்றாங்க ஸ்மிருதி இரானி. வாஜ்பாய் அப்போது ஆட்சி பொறுப்பிற்கு வருகிறார். வாஜ்பாயினுடைய பீரியடில் பாஜகவினுடைய ஒரு மிக முக்கியமான முகமாக ஸ்மிருதி இரானி மாற்றப்படுகிறார். இந்த நேரத்தில் 2000 துவக்கத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா டெல்லி சட்டமன்ற தேர்தலில் ஸ்மிருதி இரானி அவர்கள் பாஜகவினுடைய சார்பாக போட்டியிட்ட ஸ்மிருதி இரானி படு தோல்வி அடைகிறார். ஆனால் அந்த தோல்வி நடந்ததற்கு பிறகு செய்தியாளர்கள் சந்திப்பில் ஸ்மிருதி இரானி ஒரு செய்தியை சொல்றாங்க. என்னுடைய தோல்விக்கு காரணம் இன்றைக்கு பிரதமராக இருக்கக்கூடிய மோடி என்று குற்றம் சாட்டுகிறார். அந்த வீடியோவை முதல்ல பாருங்க. If Narendra Bhai gives up his post as Chief Minister of Gujarat, yes, it would finally prove that he is the party with the difference. If he does not, then on the 25th of December, which is Atalji's birthday, I would like to go on to a fast till he gives up his post. அதாவது குஜராத்தினுடைய முதலமைச்சராக அன்றைக்கு இருந்த இந்தியாவுடைய பிரதமராக இருக்கக்கூடிய நரேந்திர மோடி அவர்கள் அவர் இருக்கும்போது தான் ஒரு மிகப்பெரிய இனப்படுகொலை நடந்தது. அந்த இனப்படுகொலை தான் தன்னுடைய தோல்விக்கு மிக முக்கியமான காரணமாக இருந்தது என்று மோடியை அன்றைக்கு கடுமையாக விமர்சனம் செய்தவர் தான் இந்த ஸ்மிருதி இரானி என்று சொல்லக்கூடிய நபர். அதன் பிறகு பிரமோத் மகாஜன் கொலை செய்யப்படுகிறார், உங்களுக்கெல்லாம் தெரியும். ஆனாலும் வாஜ்பாய் ஆதரவோடு அந்த கட்சியில் மிக முக்கியமான இடங்களில் ஸ்மிருதி இரானி இருக்கிறாங்க. 2009 காலகட்டங்களில் வாஜ்பாயினுடைய ஆட்சி முழுமையாக வீழ்த்தப்படுகிறது. அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இந்த நேரத்தில் தான் ஸ்மிருதி இரானி என்ன பண்ணுறனா, பாஜகவினுடைய பெண்களை காப்பாற்றுவதற்கு, அதாவது மன்மோகன் சிங் அவர்களுடைய ஆட்சியில் இந்தியாவில் பெண்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனைகள் இருக்கிறது, நாரி சக்தி என்கிற பெயரில் பல்வேறு போராட்டங்களை ஆர்எஸ்எஸ் பாஜக முன்னெடுக்கிறது. அதில் முன்னணியில் இருந்தவங்க இந்த ஸ்மிருதி இரானி என்று சொல்லக்கூடிய நபர் தான். இந்த நேரத்தில் தான் அவங்களுக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் வாய்க்குது பாஜக ஆர்எஸ்எஸ்க்கு. உங்களுக்கெல்லாம் தெரியும், நாடே அதிர்ந்து போன நிர்பயா சம்பவம் டெல்லியில் நடக்குது. இதை சாக்காக வைத்துக்கொண்டு இந்தியாவில் எந்த பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி ஸ்மிருதி இரானி மிகப்பெரிய அளவில் பாஜகவினுடைய சார்பாக ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுக்கிறார். அது மட்டுமல்ல, உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும், ஸ்மிருதி இரானி காலவண்டியில் ஏறி போகிறது, கேஸ் சிலிண்டரை தலையில் சுமந்துக்கிட்டு போராட்டம் நடத்துறது. அதாவது மன்மோகன் சிங் அவர்களுடைய ஆட்சியில் பெட்ரோல் விலை ஏறிடுச்சு, கேஸ் சிலிண்டர் விலை ஏறிச்சுன்னு சொல்லிட்டு மிகப்பெரிய நாடகங்களை எல்லாம் ஸ்மிருதி இரானி அரங்கேற்றுகிறார். அப்போ இந்த நேரத்தில் தான் பிரதமர் மோடி அவர்கள் ஆட்சி பொறுப்பிற்கு வருகிறார். 2014 வந்ததுமே இவர்களுக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கப்படுகிறது. இந்தியாவுடைய கல்வித்துறையினுடைய அமைச்சர் பொறுப்பு கொடுக்கப்படுகிறது. இந்த நேரத்தில் தான் 2014 ஆட்சி பொறுப்புக்கு வந்தது ஆர்எஸ்எஸ். என்னன்னா, ஆர்எஸ்எஸ்க்கு இந்தியா மக்களிடம் ஒரு கருத்து இருக்கிறது. ஆர்எஸ்எஸ் என்றால் அது பார்ப்பனியத்தை பாதுகாப்பதற்காக வைத்திருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இதை மாற்றி எடுப்பதற்கு ஆர்எஸ்எஸ் வெளிப்படையாகவே பல வேலைகளில் இறங்குது. அதாவது தலித் மக்களோடு ஒரு நெருக்கத்தை ஆர்எஸ்எஸ் காட்டுகிறது. இல்லை நாங்கள் எல்லாருக்குமானவர்கள் அப்படிங்கிற ஒரு தோற்றத்தை உருவாக்க முயற்சி செய்யும்போது தான் ரோஹித் வெமுலா என்று சொல்லக்கூடிய இளைஞன் தற்கொலை செய்யக்கூடிய நிகழ்வு. இந்த தற்கொலை செய்யக்கூடிய நிகழ்வு நடக்கும்போது ஸ்மிருதி இரானி அன்றைக்கு பேசிய வார்த்தைகள், குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ரோஹித் வெமுலாவினுடைய உடலை உடற்கூராய்வு செய்த டாக்டர் ஸ்மிருதி இரானுடைய கருத்து மிகப்பெரிய பொய்யானது, மிகப்பெரிய அளவில் கண்டிக்கத்தக்கது அப்படிங்கிறது பகிரங்கமாக ஊடகங்களுக்கு முன்னாடி சொன்னார். இது பாஜகவிற்கு ஒரு மிகப்பெரிய அடியை கொடுத்தது அப்படிங்கிறது தெரியும். இதனால ஸ்மிருதி இரானியுடைய பொறுப்பு என்ன பண்ணுறாங்கன்னா, பொறுமையாக நீக்கம் செய்யப்படுகிறது, இன்னொரு துறைக்கு மாற்றம் செய்யப்படுகிறது. இந்த நேரத்தில் தான் உங்களுக்கு தெரியும், ஸ்மிருதி இரானி இவ்வளவு பெரிய இடத்திற்கு மோடி கொண்டு வருவதற்கு மிக முக்கியமான காரணம், உத்தரப்பிரதேசத்தில் அமைதி என்று சொல்லக்கூடிய தொகுதியில் ராகுல் காந்தியிடம்
போட்டியிட்டு ராகுல் காந்தியை தோற்கடிக்கிறார். குறிப்பாக நமக்கு தெரியும் ராகுல் காந்தி 2 இடங்களில் போட்டியிடுகிறார். ஒன்று ரபரேலியில் போட்டியிடுகிறார், இன்னொன்று வந்து நீங்கள் வயநாட்டில் போட்டியிடுகிறார். வயநாட்டில் முஸ்லீம் லீக் கட்சியை சார்ந்தவர்கள் கொடியோடு அந்த போராட்டத்தில் கலந்துக்கிறாங்க. இந்த வீடியோவை எடுத்துட்டு ஸ்மிருதி இரானி அங்கே இருக்கக்கூடிய ரபரேலி தொகுதியில் இருக்கக்கூடிய மக்களிடம் போயிட்டு என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, மன்னிக்கவும், அமேதி தொகுதியில் இருக்கக்கூடிய மக்களிடம் போயிட்டு என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, இதோ பாருங்கள், நீங்கள் வந்து பாகிஸ்தானுக்கு ஆதரவாளர்கள் எல்லாம் வந்து ராகுல் காந்திக்காக பிரச்சாரம் செய்கிறார்கள், இவர் ஒரு பாகிஸ்தான் ஆதரவாளர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை உருவாக்குவதற்கு முயற்சி செய்கிறார். அந்த தேர்தலில் ராகுல் காந்தியை ஸ்மிருதி இரானி தோற்கடிக்கிறார். இப்போ மிகப்பெரிய செல்வாக்குள்ள நபராக கட்சியில் முன்னிறுத்தப்படுகிறார் ஸ்மிருதி இரானி. ஆனால் இவர் வந்து ஒரு மிக முக்கியமான பொறுப்பை கையாளும் போது இந்தியாவினுடைய கல்வித்துறை முழுமையாக காவிமயமாக்கப்படுகிறது. ஏபிவிபி என்று சொல்லக்கூடிய பாஜகவினுடைய மாணவர் அமைப்பு பல்வேறு அடித்தடி சண்டை குண்டாயுசத்தில் இறங்குறானுங்க. இது வந்து இந்தியா முழுவதும் மிகப்பெரிய எதிர்ப்பலைகளை உருவாக்குது. இது அடுத்தது என்னென்னா, அடுத்த பாராளுமன்ற தேர்தல் வருகிறது. இந்த பாராளுமன்ற தேர்தலில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதே மாதிரி உத்தரப்பிரதேசத்தில் போட்டியிடுகிறார். உன்னை தோற்கடிப்பதற்கு ராகுல் காந்தி எல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லி ஜவஹர்லால் நேருவுக்கு குடும்பத்திற்கு வேண்டிய ஒருத்தரை கொண்டு போய் நிப்பாட்டுறாங்க. மிகப்பெரிய தோல்வியை ஸ்மிருதி இரானி சந்திக்கிறார். அதன் பிறகு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஜேபி நட்டா, மோடிக்கு வேண்டிய பல நபர்களுக்கு எதிராக பல்வேறு வேலைகளை வந்து ஸ்மிருதி இரானி செய்ததாக செய்திகள் வருகிறது. இதையொட்டி என்னென்னா, மோடி ஒரு பக்கம் ஸ்மிருதி இரானி கையாண்ட விஷயங்கள் எல்லாமே பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. பாஜகவினுடைய தலைவர்கள்கிட்ட எல்லாம் ஒரு மிகப்பெரிய பிரச்சனைகள் உருவாகுது. அது மட்டுமல்ல, மோடி ஆட்சி பொறுப்பிற்கு வந்த பிறகு இந்திய பெண்களுடைய நிலைமை வந்து மிகப்பெரிய பிரச்சனை. அது உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும். மணிப்பூரில் பட்டப்பகலில் பெண்கள் என்ன மாதிரியான விஷயங்களுக்கு உள்ளானார்கள் அப்படிங்கிறத வீடியோ மூலம் உலகமே பார்த்து அதிர்ச்சி அடைந்தது. அதே மாதிரி ஆர்எஸ்எஸ் நபராக இருக்கக்கூடிய பிரிஜ்பூஷன், அவன் வந்து இந்தியாவிற்காக பதக்கங்களை வாங்கி கொடுத்த விளையாட்டு வீராங்கனைகளுக்கு எதிராக நடைபெற்ற அந்த மிக முக்கியமான அந்த முறைகேடு தொடர்பான விஷயம், அந்த பாலியல் தொடர்பான விஷயம் வந்து மிகப்பெரிய அளவில் சர்ச்சைக்காகுது. மன்மோகன் சிங் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் ரோட்டில் ஒரு பொண்ணு தடுக்கி விழுந்தால் கூட ஸ்மிருதி இரானி போய் பாதுகாப்பிற்காக ஓடி போய் ஐயோ இப்படி நடக்குது அப்படின்னு சொன்னவங்க, மோடியினுடைய ஆட்சியில் தினசரி பெண்களுக்கு எதிராக பல்வேறு செயல்கள் நடக்கும்போது அதை பற்றி பேசாமல் மௌனம் காத்தது எல்லாமே சேர்த்து அமைதி. திரும்பவும் உத்தரப்பிரதேசத்தில் ஸ்மிருதி இரானி ஒரு மிகப்பெரிய தோல்வியை சந்திக்கிறார். இதெல்லாம் நடக்குது. இதெல்லாம் நடந்த பிறகு ஸ்மிருதி இரானியாலவே பாஜகவிற்கு மிகப்பெரிய அளவில் சிக்கல் உருவாகுது. இப்போ மோடி என்ன தீர்மானிக்கிறார்னா, இனியும் ஸ்மிருதி இரானியை வைத்து கொண்டிருந்தால் நல்லா இல்லை, அவர்களை தூக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மோடி வந்து தீர்மானம் செய்யப்படுகிறார். இதற்கிடையில் டெல்லி சட்டமன்ற தேர்தலில் முதலமைச்சர் வேட்பாளராக ஸ்மிருதி இரானியை களமிறக்குவார்கள் அப்படிங்கிற பேச்செல்லாம் இருந்தது. ஆனால் அதெல்லாம் இல்லை. டோட்டலாகவே பாஜகவை விட்டு ஸ்மிருதி இரானியும் மெல்ல மெல்ல விலக ஆரம்பிக்கிறார். இந்த நேரத்தில் தான் பெகாகஸ் உளவு பார்க்கக்கூடிய சம்பவம் நடந்தது. இதில் பெகாகஸ் என்று சொல்லக்கூடிய சாஃப்ட்வேர் மூலமாக பாஜகவினரால் ஸ்மிருதி இரானியே உளவு பார்க்கப்பட்டார் அப்படிங்கிற செய்தி அடிபட்டது. அடுத்தது அதே மாதிரி ராகுல் காந்தியிடம் அவர் வெற்றி பெற்றார் அல்லவா, அந்த இடத்துல இவருடைய நெருங்கிய உதவியாளராக இருந்தவர் மர்மமான முறையில் கொலை செய்யப்படுகிறார். இந்த கொலைக்கு பின்னால் இருப்பவர்களை நான் சட்டத்திற்கு முன்னால் கொண்டு நிறுத்துவேன் என்று சொன்னவர் பிறகு அதை பற்றியெல்லாம் பேசவே இல்லை. அப்போ இப்படி ஏராளமான குற்றச்சாட்டுகள் ஸ்மிருதி இரானிட்ட வருது. ஸ்மிருதி இரானியில் உத்தரப்பிரதேசத்திலேயே மிகப்பெரிய அளவில் பாஜகவினுடைய தோல்விக்கு ஒரு காரணங்களுடைய பட்டியலில் ஸ்மிருதி இரானுடைய பெயரும் இருக்குது. இப்போ நமக்கு எல்லாருக்கும் தெரியும், எப்போவுமே மோடி என்ன பண்ணுவார் அப்படின்னா, மோடியினுடைய தவறான கொள்கைகளில் பாஜகவிற்கு மிகப்பெரிய சிக்கல் வரும்போது யாராவது ஒரு தனிநபரின் மீது அந்த முழு பிரச்சனையை திருப்பி விட்டுட்டு தப்பிக்கிறது அப்படிங்கிறது வழக்கம் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். இது பல இடங்களில் நடந்திருக்கு. அப்படி ஸ்மிருதி இரானியும் எல்லாத்தையும் தூண்டிவிட்டு ஸ்மிருதி இரானியை களத்தில் இறக்கி எல்லா வேலைகளையும் செய்து அறுவடை செய்துவிட்டு அந்த ஸ்மிருதி இரானியுடைய சில நடவடிக்கைகளே கட்சிக்கு எதிராக இருக்கும்போது முழுமையாக வெளியேற்றி இருக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். இன்றைக்கு அதே ஸ்மிருதி இரானி தான் இன்றைக்கு சீரியல் வாய்ப்புக்காக அலைந்து கொண்டிருக்கிறார் என்பதை பார்க்கும்போது நாளை இதே நிலைமை மோடிக்கும் அமித்ஷாவிற்கும் வரும். ஏன்னா ஆர்எஸ்எஸை பொறுத்த வரைக்கும், அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆளால் என்ன பயன், இப்போது அதை முழுமையாக அறுவடை செய்வது, அதன் பிறகு முழுமையாக கழட்டி விடுவது. இதுதான் ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம். ஆர்எஸ்எஸ்ல இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது நல்லாவே தெரியும். இது மீண்டும் சொல்கிறேன், இன்றைக்கு ஸ்மிருதி இரானி என்றால் நாளைக்கு மோடி, அமித்ஷா, எல்கே அத்வானியுடைய நிலைமை பற்றி நம்ம சொல்லவே வேணும். மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். 3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.